அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, சென்னை. டாக்டர் மதுசங்கர் சார், மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சார் வந்துட்டு செரியன் சார் கூட ரொம்ப நாள் இருந்தாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் அருண்குமார் சார், எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் கார்டியோதொராசிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல். அண்ட் டாக்டர் மகேஷ் குமார் சார், our medical superintendent, and Dr. Kamal Kant is a senior consultant and my close colleague and associate. இன்னைக்கு வந்துட்டு we are presenting to you so that you will take it to the public about a very specific case அப்படி என்னன்னாக்கா, பேஷண்ட்டுக்கு 2 வால் மாற்றிருக்கு, ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால். அது வந்து இட்ஸ் அ காமன் திங். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அயோட்டிக் வால், மகாதமனி கீழே இருக்கிற வால், அது பாதிச்சதுனால செரியன் சாரும் மதுசங்கர் சாரும் ராஸ் ப்ரொசீஜர்னு ஒன்று பண்ணாங்க. ராஸ் ப்ரொசீஜர்னா அவங்களோட நேட்டிவ் பல்மனரி வால்வ் எடுத்து அயோட்டிக் பொசிஷனில் வச்சுட்டு பல்மனரிக்கு வந்து ஹோமோகிராஃப்ட்னு சொல்லி ஒன்று பொறுத்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து லீக்கிங், பல்மனரி வால்வில் சுருக்கம் ப்ளஸ் லீக் இருக்கு. இந்த 2 வால்வும் பாதிச்சதுனால மற்ற 2 வால்வ், ஹார்ட்ல இருக்க மற்ற 2 வால்வ், மைட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட், அது ரெண்டுமே சிவியரா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரைட் சைடு ஹார்ட் ப்ரெஷர் 30 இருக்க வேண்டியது 90க்கு மேலே போயிடுச்சு. இப்போ அவரோட பிளட் ப்ரெஷர், நார்மல் பிளட் ப்ரெஷரும் 90, ரைட் சைடு ப்ரெஷர் 90 இருக்கும்போது அவங்களால தூங்க முடியாது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் நுரையீரலில் தண்ணி சேர்ந்து கால் வீங்கி வயிறு வீங்கி அட்மிஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு திரும்ப செகண்ட் ப்ரொசீஜர்னு பார்த்தா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த 2 வால்வையும் மாற்றுறது இம்பாசிபிள். அது ஒரு மார்ட்டாலிட்டி, இறப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணாமல் நான் சர்ஜிக்கல் கால் வழியாக போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா 2த்தையும் சேர்த்து மாற்றக்கூடிய இந்த ப்ரொசீஜர் இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயும் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னும்போது லாட் ஆஃப் டவுட்ஸ், அது இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அது ஆல் தோஸ் திங்ஸ். டீடைல்டு பிளானிங், ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டிரான்சிசோஃபேஜியல் எக்கோ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் பொறுத்த மட்டும் வி ஹேவ் ஃபென்டாஸ்டிக் டீம், ஸ்பெஷலிஸ்ட், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் ஆசிக், அண்ட் வி ஹேவ் கார்டியோதொராசிக் சர்ஜிக்கல் சப்போர்ட், டாக்டர் அருண்குமார் எல்லாம். ஸோ வி டிஸ்கஸ்ட் ஹார்ட் டீம்னு சொல்லி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் கேஸ் வி நீட் டு டிஸ்கஸ் இன் ஹார்ட் டீம். எல்லாருமே we all decided that transcatheter procedure பண்ணலாம், and we have to do with what is available in India. இந்த aortic position valve leaking dedicated valve ஒன்று இருக்கு, but that's not available in India, so we had to use specific valves. lot of artificial intelligence யூஸ் பண்ணது, சிமுலேஷன் மாடல், அந்தந்த valve அந்த பொசிஷனில் பொருத்தி அது அவருக்கு பொருந்துமா, அதனால என்ன தொந்தரவு வரும்னு சொல்லி பார்க்கறதுக்கு. after 2 weeks of lot of discussion, successful procedure was done about 10 days ago. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்மனரி வால் ரொம்ப சுருங்கி இருந்தது, 14 தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பலூன் வச்சு டைலேட் பண்ணிவிட்டு கவர்ட் ஸ்டென்ட்னு சொல்கிறது, ஒரு டியூப் மாதிரி அது மேலே கவரிங் இருக்கும், அது மாதிரி 2 பொருத்தி அதை வந்து 20 to 22 millimeters டைலேட் பண்ணி மெட்ரானிக்கோட மெலடி வால் அதில் பொருத்தி அதை திரும்பவும் பலூன் வச்சு 20 to 22 millimeter டைலேட் பண்ணார். அப்படி பண்ணக்குள்ளே அந்த ரப்சர் ரிஸ்க் அதிகம், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவர்ட் ஸ்டென்ட் போட்டது. ப்ளஸ் வெளியில் இருக்க அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைப்பு தன்மை அதிகம், அது ஃப்ரீக்வெண்ட் செக் பண்ணி பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் அயோட்டிக் வால்வ் பண்ணணும். அயோட்டிக் வால்வ் பண்ணும்போது நார்மலாக டிரான்ஸ்கேத்தட் அயோட்டிக் வால்வ் நிறைய பண்ணுறோம், அந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கால்சியம் இருக்கும், அப்போது அந்த பொருந்தும். பட் இவருக்கு கால்சியம் இல்லை, கம்ப்ளீட்லி டீஜெனரேட்டட். இப்போ அந்த வால்வ் பொருத்தும் போது அது கீழே டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அங்கே மைக்ரேட் ஆகிறதுக்கோ மேலே அயோட்டோ மைக்ரேட் ஆகிறதுக்கோ அதிகம். சர்ஜிக்கல் சப்போர்ட், இமீடியட் பைபாஸ் போகிறது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு டாக்டர் அருண்குமார் சார் ஆல்சோ வாஸ் தேர் ஆன் ஸ்டாண்ட் பை, ஏதாவது ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அந்த அயோட்டிக் பொசிஷனில் வி இம்ப்ளான்டட் எட்வர்ட்ஸ் 23 millimeter valve with 3 ml extra. ஸோ இட் ஒர்க்டு வெல், போத் வேல் ஒர்க் வெல். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஹார்ட் சோஃபார் அந்த லீக்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது. சடனாக வந்து ரெக்கவர் ஆகும்போது இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு 24 to 48 hours ஆச்சு அந்த பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு 24 hours ஆச்சு. டோட்டலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 week ஆச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும். இப்போ 10 days பொறுத்து இப்போ ரெக்கவரி முடிஞ்சு வரும்போது எக்கோவில் போத் வேல்ஸ், அயோட்டிக் பல்மனரி ரெண்டுமே கம்ப்ளீட்லி நார்மலி ஃபங்க்ஷனிங். மற்ற 2 வால்வ் லீக் ஆனதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்ட், சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு. ரைட் சைட் ப்ரெஷரும் 90லேருந்து 30 to 40 வந்துடுச்சு.
இப்போ அவரால் தூங்க முடியுது, நடக்க முடியுது, மோர் தென் 15 minutes, half an hour, கால் வீக்கம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இதனோட இது என்ன தன்மைன்னு பார்த்தா, ஒன்று வந்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் வந்து ஹேவிங் அ குட் டீம், ஹார்ட் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தேர்ட் திங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் அ ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சர்ஜரி பண்ணுற மாதிரி அந்த ரூம்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங், விச் வி ஹேவ் ஒன்லி at Kaveri Hospital. And more than that, the management support. We sincerely thank Dr. Arvindan sir for providing the best, the world-class kind of setup we have in terms of the cath lab, and Dr. Magesh as well as Dr. Ayappan for always supporting with whatever we do. Without that, these procedures will not be possible. So, sincere thanks to all of you. Please take this to the public and make them aware that these procedures can be done safely when you have infrastructure, when you have the team, and when you have all the availability things. Thank you. Sir. சார், இதில் சார் சொன்ன மாதிரி அனந்தராமன் சார் சொன்ன உலக மருத்துவ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முதன்முறையாக பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே பண்ண ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வாழ்வு அறுவை சிகிச்சையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அது சிறப்பாக 20 வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கு உள்ள இன்னொரு நுண்துளை வழியாக பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே பண்ண ஒரு நேட்டிவ் வாழ்வில் பண்ணுறது ரொம்ப எளிமை. இதில் வந்து பண்ணுறதுன்றது பல ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் டீம் அப்ரோச், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சப்போர்ட், ஒரு ஹைபிரிட் கேத் லேப், மல்டிபிள் இன்க்ளூடிங் ஆன் டேபிளில் ஏதாவது பிளட் தேவைப்பட்டால் பிளட் பேங்க் சப்போர்ட்ல இருந்து, பர்ஃபியூஷன் சப்போர்ட்ல இருந்து எல்லா வகையான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ண முடியும். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது பொதுமக்களுக்கு எடுத்து போகும்போது எல்லா வகையான காம்ப்ளெக்ஸான வாழ்வு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகளும் இன்டர்வென்ஷனும் இங்க பண்ண முடியும்ன்றது தான் தெரிவிக்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்க எல்லா வகையான வாழ்வு சம்பந்தப்பட்டதும், பைபாஸ் சம்பந்தப்பட்டதும், இன்டர்வென்ஷனும், டிரான்ஸ்கத்தீட்டர் ப்ரொசீஜர்ஸும், எக்மோவும் எல்லாமே காவேரி குழுமத்துல இருக்கு அப்படின்றது எங்களோட நோக்கம். டாக்டர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ஹாஸ்பிட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மொத்தம் 4 மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சென்னையில். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க. அவங்களும் தே கேவ் த சேம் ஒப்பீனியன், ரீடூ சர்ஜரி பண்ணக்கூடாது, பண்ணால் பேஷண்ட் வில் நாட் சர்வைவ்ன்ட்டு. தே ஆல்சோ அட்வைஸ் டிரான்ஸ்கத்தீட்டர் ப்ரொசீஜர் பண்ணலான்ட்டு. பட் as such டிரான்ஸ்கத்தீட்டர் ப்ரொசீஜர் வந்து 2 of the hospital said அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வேல்வ் இல்லை, அந்த டெடிகேட்டட் வேல்வ் இல்லை, அதனால இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்த அப்புறம் தான் பண்ண முடியும்ட்டு. பட் த பேஷண்ட் cannot wait, ஏன்னா இஸ் வெரி சிக். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பண்ணலாம், பட் மார்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு, ஸோ மோர் தென் 30% மார்டாலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் they approached here. We gave all the clear set of information, and because of the availability of the team, we took the procedure. அவங்களுடைய ஆயுள்லாம் எப்படி இருக்கும் சார்? அவங்க எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அவங்களுடைய ஆயுள்? இல்லை, இப்போ வந்து வால் மாற்றினதுக்கு அப்புறம் யூ கேன் டூ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இந்த வாரமே வந்து இஸ் ஏபிள் டு வாக் 15 minutes, half an hour. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டென்ஷனலி அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்னோட இதுக்கு 3rd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தார் டு ஷோ தட் இஸ் ஏபிள் டு டூ. இதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ ஆல் நார்மல் ஆக்டிவிட்டிஸ், தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இப்போ அவருக்கு இருக்கிற 4 வேல்வும் நல்லா இருக்கு. அயோட்டிக் வேல் நார்மலாக இருக்கு, பல்மனரி வேல் நார்மல், மைட்ரலும் வந்து அந்த லீக் சிவியர்லேருந்து மைல்டுக்கு வந்துடுச்சு, ட்ரைகோஸ்பேடும் மைல்டுக்கு வந்துடுச்சு, ரைட் சைட் ப்ரெஷரும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு பிளட் வெசல்ஸ் நார்மலாக இருக்கு. அதனால he can lead a normal life. Life expectancy will be normal. சார், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஏஐ வந்து டெஸ்டிங் ப்ராசஸ்ல யூஸ் ஆச்சா? இந்த சர்ஜரிக்கு ஏஐ வந்து? நோ, ஏஐ வந்து there are 3 different AIs. ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் மாடலிங்னு சொல்றது. ப்ரெடிக்டிவ் மாடலிங் வந்து we provide the CT scan. அந்த AI will predict இந்த வால் பொறுத்துனா இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ we have 2 different valves, self expanding, balloon expanding. அப்போ ஏஐ ப்ரெடிக்டிவ் மாடலில் போடும்போது செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் போட்டால் அந்த ஹார்ட்டோட பிளட் வெசல் அடைக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பலூன் எக்ஸ்பேண்டபிள் போட்டால் அந்த மெயின் பிளட் பைப் வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது வி ஹேவ் டு ஆஸ்க், நார்மலாக அந்த பலூன் எக்ஸ்பேண்டபிள் வேல் போட்டால் அந்த வேல்வ் சைஸோ அதுக்கு 15%, 10 to 15% ஓவர் சைஸ் பண்ணுவோம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஏஐ சஜஷன் வாஸ் டு ஓவர் சைஸ் பை 3 to 5%. ஸோ அந்த மைன்யூட் இது தான் வேர் த ஏஐ ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டிங். The other platforms we have is like the Claude and other platforms are there where you can feed in and ask, இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு. And those platform clearly said so far no procedure is done. And also அந்த AI இதில் வந்து it kind of gave us indication. These are all the backups that has to be kept. This is the specific valve that can be used on the month.
So it was very helpful. I think because we are doing it now in 2026 with all the available AI platforms, predictive modeling, all those things, we could predict what is going to happen in the cath lab. More than 90-25%. Still 5% is unpredictable. But at least you get everything prepared and you prepare yourself for any major sort of complications or bailout. That is where the AI was helpful. Thank you.